அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில சஞ்சரிக்கிறார். எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி இரவு நேரத்துல கரெக்டா 1:10 மணியை போல. சோ இந்த பெயர்ச்சியானது உலக ரீதியா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னா தகவல் தொடர்புகள் மூலியமான நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதாவது பொருளாதார ரீதியா தகவல் தொடர்பு ரீதியாகவும், அதே மாதிரி போக்குவரத்து ரீதியாகவும், அதே மாதிரி ஐடி செக்டார் மூலியமாகவும் தொழில்துறை அதிகமாக இந்த நேரத்துல வரும். அதாவது போக்குவரத்து துறையில அதாவது அரசாங்கமே இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்பாலேயோ இல்ல தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி ஐடி செக்டர் மூலியமாக நிறைய தொழில் தொடர்பு துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த நேரத்துல இருக்கு. இது மட்டும் தானு கேட்டோம்னா அதே மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் அரசாங்கமே ஏதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி நகையோட ஏற்றமா இருக்கு, தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றமா இருக்குங்கிறதுக்காக அரசாங்கமே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. இது இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா போக்குவரத்து ரீதியா ஒரு பாதிப்பை சந்திக்கும். அதாவது ஏதாவது ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த நேரத்துல மக்கள் பஸ்ல போறது கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது. அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது போக்குவரத்துனாவே டிராபிக் போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? இது இல்லாம சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது வந்து சிறிது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி குருவானவர் சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலோ நிறைய வாக்குவாதங்களும் சண்டைகளும் இந்த நேரத்துல வரும். அதாவது அதுக்கு சாதகமா போயிருச்சு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம். அதாவது குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் தற்பெருமை பேசுற விஷயத்துக்கே சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சனைகள் கிளம்பும். சோ அந்த மாதிரி ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இந்த குரு ராசிக்கு 12ஆம் இடத்துல அதாவது சுக்கிரன் இருக்கிற ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியும் 9ஆம் இடத்துல சனியும் சாரி சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு 12ஆம் இடத்துல குருவும் 3ஆம் இடத்துல செவ்வாயும் 9ஆம் இடத்துல சனியும் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெகட்டிவா கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி உள்ள பாசிட்டிவா போற மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கிறதுனால சிறிது சிறிது பாதிப்புகள் வரும். ஸோ யாருமே ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நல்லது. அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். அப்படி மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப எக்ஸஸா செலவு பண்ற மாதிரி வர்த்தக ரீதியாகவும் நிறைய புதுசா லான்ச் ஆகி கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கன்னிராசி என்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரபகவானின் சஞ்சாரம் இது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தான். காரணம் என்னன்னா ராசியில சனி செவ்வாய் 12 சூரியன் கேது இவ்வளவு நெகட்டிவ் நடக்கும் முதல் ராசிக்கு 10 குருவும் ராசிக்கு 11 சுக்கிரனும் சஞ்சாரம் வருது. அற்புதமான யோக பலன் தான். கம்பேர்ட் டு அதர்ஸ் இது எவ்வளவோ தேவை சூப்பரா இருக்கு. அதாவது இருட்டுல கிடக்கிறவனுக்கு வெளிச்சத்தை தீக்குச்சி உரசின மாதிரி ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு இது. சோ இந்த அமைப்பானது 11ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வழியால் குலதெய்வ வழியால் இது இல்லாம ஆழ்மன எண்ணங்களால் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி அமைப்புகளால் உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும். தாய் வழி சொத்துக்களால் தாய் வழி தாய்க்கு ஏதாவது வருமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மூலியமா ஏதோ ஒரு சோர்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். இது 5ஆம் இடத்தை பார்க்கறனால. அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில்ல லாபம், உடன் பிறந்த சகோதரர்கள் மூத்த சகோதரர்களோட சப்போர்ட் கிடைக்காது. காரணம் என்ன, சனி செவ்வாய் நேரடி தொடர்புல ராசியில இருக்காங்க அப்படிங்கும்போது மேக்சிமம் கிடைக்காது. ஆனா ஒப்புக்கு உதவாது எதுவும் இல்லை அப்படிங்கிற கணக்குல ஏதோ ஒரு உதவி பண்ணுவாங்க. ஒரு நல்ல விஷயம் நம்மளால பண உதவி பண்ணாதையும் வாய் உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற அமைப்புகள் இந்த நேரத்துல கொடுக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல கடன் வாங்கி ஒரு செலவு செய்யற மாதிரி இருக்கும். நகை சம்பந்தப்பட்ட அமைப்போ இல்ல வேற எதுவும் சம்பந்தப்பட்ட அமைப்போ கடன் வாங்கி பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா போதுமானது. மற்றபடி எல்லாமே சாதகமான தன்மை. தொழில் நல்லா இருக்கும். குறிப்பா ஐடி செக்டார்ல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு கூட இந்த நேரத்துல ஐடி செக்டார்ல நீங்க தேர்ந்தீங்க. ஐடி மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்க்குற அனைத்து வேலைகளுமே உங்களுக்கு இந்த நேரத்துல கரெக்டா வேலை செய்யும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல பார்த்தோம்னா சிஸ்டமைஸ்டா இருக்கிற எல்லாமே வேலை செய்யுங்கிறதோட ஒரு சொகுசு வாழ்க்கை கிடைக்கும். பிறருக்கு கிடைக்க வேண்டிய சொகுசு வாழ்க்கை யாருக்கோ கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உள்ள தன்மை நிகழும்.
காரணம் என்னன்னா சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல ஒரு விளம்பரம் அறிக்கையை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்க கொடுப்பீங்க. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய மீ மீ மீன தனுசு ராசியை வந்து மிதுனத்துல இருக்கிற குரு பகவான் பார்க்கிறாரு. அந்த குரு பகவான் பார்க்கறனாலே குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த பாதிப்பும் இருக்காது. படிக்கிற இடத்துல கொஞ்சம் தொலைதூரம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டூர் மாதிரி படிக்கிற குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் படிக்கிற இடத்துல ஒரு டூர் மாதிரி போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த நேரத்துல படிப்புன்னு பார்த்தோம்னா எந்த குறையும் வராது. சாதகமான தன்மை தான் இருக்கு. ஒரு சிலருக்கு மட்டும் தேவையில்லாத குறைச்சல் வரும் படிக்கிற இடத்துல. கல்லூரி மாணவர்களுக்கு ஜனன காலத்துல வந்து புதன் திசையோ இல்ல சனி திசையோ நடக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு படிக்கிற இடத்துல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அதுவும் குறிப்பா யாராலன்னு பார்த்தோம்னா சொல்லிக் கொடுக்க வாத்தியார்களாலேயே. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் ஆசைகளை தூண்டும். ஸோ ஆசைகளை தூண்டும் விதமா யார் நடந்துக்கணும் அந்த நேரத்துல? வாத்தியார்களே நடந்துக்குவாங்க. ஸோ இப்போ கல்லூரி மாணவர்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கொஞ்சம் அமைதியா இருக்கிறது, அவங்க செய்யற தவறுகள் எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுறது நல்லது. சரிங்களா? காரணம் என்ன, 11ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து இந்த நேரத்துல அவங்க மூலியமா தான் பாதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கு. சரிங்களா? மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான். அதே மாதிரி யாரும் வீடு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல வீடு கட்டலாம். ஆனா கடன் சார்ந்த அமைப்புகள்ல தான் வீடு கட்டுற மாதிரி இருக்கும். ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டினா இது கரெக்டா வேலை செய்யும். காரணம் என்ன, 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானவர் இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமா ஒரு வேலையை செய்யறாங்கன்னா அது வீடு கட்டுற அமைப்பு மட்டும்தானே ஒழிய வேற எதுவும் இல்லை. வீடோ வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு உள்ள விஷயங்கள் தானே ஒழிய வேற எதுவும் இல்லை. வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட இந்த நேரத்துல வீட்டுக்கு வர மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். காரணம் என்னன்னா சுக்கிரன் வந்து 11ல வரும்போது ஆசைகளை நிறைவேற்றிக்கணுங்கிறது தான் விருப்பமா இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட ஆசைகளே சொந்த ஊருக்கு வரணும் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் வீட்டுக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தைகள் படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும். காரணம் என்ன, சனி செவ்வாயோட பார்வையில இருக்கிறது வந்து 3ஆம் இடத்தை, அதாவது எழுத்து சம்பந்தப்பட்ட கை கை வலிக்கும், கிறுக்கல், அதாவது உங்க எழுத்து அழகு இல்லாம போகும். இந்த அமைப்பை கொடுக்கும். காரணம் என்ன, 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து சனியோட பார்வையில இருக்கிறதுனால 3, 5 தொடர்பு இருக்கிறதுனால படிப்பை தாண்டிய ஒரு விஷயம், வயதுக்கேற்ற விஷயம் இருக்குங்களா, 15 வயசு 16 வயசு பசங்களாம் ரொம்ப தப்பா இருப்பீங்க. ஓப்பனாவே சொல்றேன். ஏன்னா 3, 5 தொடர்பு வந்து 7ஆம் இடத்தோட தொடர்பு வரும்போது தவறான விஷயங்கள், அதாவது உங்க வயசுக்கு தகுந்த வேலைகளை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஸோ அதை தாண்டின விஷயங்களை பார்ப்பீங்க. ஸோ அந்த படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி கல்லூரி மாணவர்களும் அதே மாதிரிதான். படிப்பை தவிர மற்ற எல்லாத்துலயும் கவனம் செலுத்துவீங்க. என்னன்னு சொல்ல போனா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்களே ஒரு சிலர் வந்து உங்கள்கிட்ட தப்பான வழிகாட்டுதல், இந்த வயசுல என்ஜாய் பண்ணலன்னா வேற எந்த வயசுல என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லி தவறான வழிகாட்டுதல்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த வழிகாட்டுதல்லாம் நீங்க கடைபிடிக்காம கொஞ்சம் கவனமா போறது நல்லது. பொதுவா பருவ வயதுல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம்னா சனி செவ்வாயோட சேர்க்கையே ஒரு தோஷம் தான். அது வந்து ஒரு பஞ்சனை தோஷம்பாங்க. அந்த தோஷத்தை வந்து உங்களுக்கு இந்த நேரத்துல கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்கள் அந்த டீனேஜர்ஸ் அந்த பக்குவ வயது அடைந்தவர்களுக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையா கொடுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தீங்கன்னா பின் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லாட்டி இப்ப ஹாப்பியா இருப்பீங்க, பின்னாடி வந்து தப்பா இருக்கும் எல்லாமே. சரிங்களா? ஸோ அந்த விஷயத்துல கவனமா இருங்க. மற்றபடி ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. ஓப்பனாவே சொல்றேன். சரிங்களா? மற்றபடி வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்னு பார்க்கும்போது காவல்துறை அமைப்பு, போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு, பொதுவா ஒரு நெருப்புக்கு பக்கத்துல வேகமான பணி, இந்த மாதிரி செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட வேலையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா வேலை பார்க்கறது நல்லது. மற்றபடி வேலைக்கு ஏற்றப்ப எனக்கு வருமானம் கிடைக்குமான்னு கேட்டா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்காது. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வேணா ஏதாவது பேச்சுவார்த்தை வரலாம். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் தொழிலாளோ ஏதோ ஒரு ஆதாயம் கைக்கு பணம் வர மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமான தன்மை தான் இருக்கு. பருவ வயதினர்களுக்கு தான் இந்த நேரம் ரொம்ப கவனமா இருக்கணும். கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்கள். மீண்டும் மீண்டும் சொல்றேன், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்தது ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி இருக்கிற வீட்டுல சுக்கிரன் வருது. சோ இந்த அமைப்பு முழுக்க முழுக்க சௌக்கியத்தையும் சுகத்தையும் தான் கொடுக்கும். சோ இது யாருக்குன்னா திருமண மாணவர்களுக்கும் குழந்தை பெற்று இடையில இருப்பாங்கல்ல, 2வது குழந்தைக்கு பிளான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் இது கரெக்டா இருக்கும். மத்த எல்லாருக்குமே கொஞ்சம்
ஒரு ஃபோக்கஸா தான் இருக்குமே ஒழிய ஊரே உங்களை பார்த்து பேசுற அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய அந்த அளவுக்கு ஒரு சரக்கு நம்மள்ட்ட இருக்கான்னு கேட்டா இருக்காது. ஸோ ஹாப்பினஸ்க்கு தான் இந்த 11ஆம் இடத்து சுக்கிரன் கடுமையா வேலை செய்யுமே ஒழிய உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு வேலை செய்யாது, பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வேலை செய்யாது. அதே மாதிரி வாகனம் பயணம் செய்யறதுனாலையும் பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறதுனாலையும் உங்களுக்குள்ள ஒரு கணவன் மனைவி இருக்கிற ஒரு பரஸ்பர அன்பு வரும். ஒரு திடீர் டிராவல் கிடைக்கும், உங்களுக்கு போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும். சரிங்களா? மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால உங்களுக்கு வருமானம் இருக்கும். தந்தையோட தொழிலே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் தந்தையோட தொழிலை எடுத்து செய்யற மாதிரி இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் தந்தை தொழில் நான் நிர்வாகம் பார்க்குறேன், நான் எடுத்து செய்யறேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துடும். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தையின் வருமானத்தை தன் வருமானமாக்கி கொள்கிறார். சோ இந்த அமைப்பு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமான தன்மையில தான் இருக்கொழியோ பாதகமான தன்மையில இல்லை. அதே மாதிரி 5ஆம் இடத்து சுக்கிரன் பார்க்கறது குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு அற்புதமான வகையில கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏற்கனவே குழந்தை இருக்கிறவர்களுக்கு வந்து 2வது குழந்தை 3வது குழந்தை அந்த மாதிரி ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்துல வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த குருவோட சஞ்சாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பா இருக்கு. அதுவும் குறிப்பா என்னன்னா அதான் மேக்சிமம் கன்சீவ் ஆகுறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கன்சீவ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு சம்பந்தப்பட்ட வியாதி, இல்லாட்டி உடல் எடை அதிகரித்ததுனால வந்த பிரச்சனை, அந்த குரு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பிரச்சனை. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ராகுவோட இருக்கிறது, அதான் ராகு குருவா மாதிரி இந்த நேரத்துல செயல்படுவார். சோ இந்த நேரத்துல கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? உடல் எக்ஸசைஸ் பண்ணாவே கொழுப்பு சம்பந்த வேர்வையில இது ஃப்ரீ ஆயிடும். அந்த உடம்பு ஆக்டிவா இருந்தாவே கொழுப்பு அவ்வளவா பாதிக்காது. சோ மூமெண்ட்லயே இருக்க கத்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களில் நீங்களும் ஒருவர். காரணம் என்ன? செவ்வாய் ராசியிலே இருக்கார், சனியோட பார்வையில இருக்கார். அந்த ராசியே செவ்வாய் சனி சேர்ந்து இருக்க பாக்குற மாதிரி உள்ள அமைப்புல இருக்கு. சோ முரண்பட்ட அனைத்து விஷயங்களையும் இந்த நேரத்துல தைரியமா செய்வீங்க. ராசிக்கு 3 8க்குரியவர் ராசியில. அப்ப வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட்ல நிக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கணும், இல்ல சகோதரர்கள்ட்ட சண்டை போட்டு இருக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சண்டை, பூர்வீக சொத்துல சண்டை, இல்லாட்டி உங்களுக்கே எலும்பு பல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இல்லாட்டி ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால போலீஸ்ட மாட்டுறது, இல்லாட்டி மொபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால போலீஸ்ட மாட்டுறது, இல்லாட்டி துணிச்சல் வீர தீர சூரம், உங்களோட வீர தீர சூரத்தாலே சில சமயம் மாட்டுவீங்க. காரணம் என்ன? சித்திரை செவ்வாய் வீர தீர சூரத்தாலே மாட்டுவீங்க. சோ எதுக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்காம இருந்தீங்கன்னா நல்லது. குறிப்பா எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட அமைப்புல, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல துணிச்சு தைரியமா இறங்கி பார்ப்போம் செய்வோம் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா ரெடியா இருந்துக்கோங்க. ஏதாவது போலீஸோ இல்ல கோர்ட்டுக்கோ போற மாதிரி. தைரியம் இந்த நேரத்துல உங்களுக்கு கூடாது. உங்களால தைரியமா, நீங்க தைரியசாலி தானே, இல்லைன்னு சொல்ல, உங்களை போலையா இருங்கன்னு நான் சொல்ல. இந்த நேரம் கொஞ்சம் உங்க தைரியத்தை குறைச்சிக்கோங்க. வேகம் குறைச்சிட்டுனாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு தந்தையோட வாக்குவாதம் அதிகமாகும். தந்தை சொல்வதை கேட்டாவே போதுமானது. தந்தையே இந்த நேரத்துல உங்களுக்கு வாக்குவாதம் பண்ணுவீங்க. தந்தை கிட்ட சண்டை போட முடியாம இருக்க முடியாம தந்தைகிட்ட போய் சண்டை போடுவீங்க. அப்பாட்ட போய் சண்டை போட்டா ஏதாவது எல்லாம் நடக்குமா? ஒண்ணும் நடக்காது. மனக்குழப்பங்கள் நிறைய இருக்கும். சோ அமைதியா இருங்க, ரிலாக்ஸா இருக்க கத்துக்கங்க. அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு, வேணா சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறனால நிறைய பேருக்கு இந்த நேரத்துல திருமண முறிவு ஏற்படும். அந்த மாதிரி திருமண முறிவு ஏற்பட்டாலும் ஜனனகால ஜாதகத்தில் 2ஆம் திருமண அமைப்பு இருக்கிறவர்களுக்கு இந்த நேரத்துல திருமண அமைப்பும் கண்டிப்பா கைவிடும். ஸோ மேக்சிமம் இந்த 11ல வர சுக்கரனால ஒரே ஒரு பிரச்சனை, வாழ்க்கை இழந்தவங்களுக்கு 2வது திருமணம். அதை பத்தி எந்த குறையும் இல்லைங்க. அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் தான் இருக்கே ஒழிய சேர்த்து வைப்பீங்க. ஆனா சேர்த்து வைக்கிற ஜாது அப்பாவை படுக்க போட்டு நீங்க சம்பாதிப்பீங்க. அப்பாவோட தொழிலை நீங்க கைக்கூடி எடுத்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு, அதாவது யாரோ ஒருத்தர் அது அவரே பண்ணலாம், ஆனா அந்த இடத்த நம்ம போய் பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு அமைப்பு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவரே அந்த வேலையை பார்க்கலாம், நீங்க புதுசா ஒரு தொழில் செய்யலாமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒழிய அது இப்போ உங்களால ஏற்படுத்திக்கவும் முடியாது. காரணம் என்னன்னா 12ஆம் இடத்துல சூரியன் கேது உங்களை எதுவும் செய்ய முடியாது, அசைய விடாத அளவுக்கு பண்ணும். ஸோ நீங்க கொஞ்சம் அமைதியா நிதானமா போறது நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.